சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உங்களை வாழ வைத்த கழகத்தை நீங்கள் வாழ வையுங்கள் என்றும் இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்கள் என்றும் திமுக நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்து பேசினார். தமிழ் மொழி செம்மொழியாக இருந்ததா, நீங்கள் செம்மொழி ஆக்கினீர்களா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய அரசை கண்டித்தும் சமூக நீதி, மாநில உரிமைகளை வென்றெடுக்கும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக போரூர், திருமுடிவாக்கம் ஒரு பகுதி, இந்திரா நகர், குருநகர், விவேகானந்தர் நகர், பழம் தண்டலம், நாகன் தெரு, எருமையூர், கிராசர் பகுதி, கிஷ்கிந்தா சாலை, ராஜீவ் நகர் உள்ளிட்ட இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகளை எதிர்த்து மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓய்வு பெற்றவர்களை மறுசுழற்சி செய்து மீண்டும் அரசு பணிகளில் பணியமர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்திற்குரியது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே ஜாமீனில் எடுக்க கால தாமதமானதால் ஆத்திரமடைந்த கணவன் ஜாமீனில் வெளியே வந்ததும் மனைவிக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு வீழாது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியின் ஜங்புரா பகுதியில் அமைந்துள்ள மதராசி பகுதியில் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக புல்டோசர் நடவடிக்கையை டெல்லி நிர்வாகம் தொடங்கியுள்ளது. இதனால் 3 தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் டெல்லி மதராசி பகுதியில் தமிழர்களின் வீடுகள் இடிப்பு குறித்து பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது அவரிடம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பாக விஜய் தங்களிடம் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் இல்லைங்க, மறுபடியும் அவரே ட்வீட் போட்டார்ல, அதோட முடிஞ்சது என்று சிரித்துக்கொண்டே தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் இன்று எதிர்பாராத விதமாக தீ ஏற்பட்டது. இதனை அடுத்து சிறிது நேரத்தில் தீ மளமளவென எரிய தொடங்கியது. இதனால் கரும்புகை அப்பகுதி முழுவதும் சூழ்ந்தது. கோடை விடுமுறை நிறைவு பெற்ற நிலையில் சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் படையெடுப்பதால் ரயில் நிலையங்களில் கூட்டங்கள் அலைமோதுகின்றன. சென்னிமலையில் தறிப்பட்டறை வைத்து நடத்தி வரும் லோகநாதன் என்பவரின் மனைவி ஜமுனாதேவி வயது 30. இவர்களுக்கு 2 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. நேற்று முன்தினம் இரவு லோகநாதன் தனது மகனை தூக்கி வைத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ஜமுனாதேவி திடீரென வீட்டுக்குள் சென்று படுக்கை அறையின் கதவை உள்பக்கமாக தாழ்பால் போட்டு உள்ளார். இதை கவனித்த லோகநாதன் கதவை திறக்க சொல்லி சத்தம் போட்ட நிலையில் ஆனால் ஜமுனாதேவி கதவை திறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மின்விசிறியில் துப்பட்டா ஜமுனாதேவி தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டு இருந்தார். அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த லோகநாதன் உடனடியாக ஜமுனாதேவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றது. கட்சி அறிவிப்பதை பின்பற்றுவதே தொண்டர்களுக்கு அழகு என்று ராஜ்யசபா சீட் குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் ரூபாய் 70,000 இழந்த பெண் குழந்தையையும் கொன்று தற்கொலை செய்து கொண்ட சோகம் ஏற்பட்டுள்ளது. எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே கட்டுப்பாட்டை மீறியதுதான், இதை மக்களிடம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். தேமுதிகவுடன் சுமூக உறவு உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவின் கண்ட்ரோலில்தான் அதிமுக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவ மாணவிகளுக்கு 1 வாரத்தில் இலவச பஸ் பாஸ் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணின் மக்களுக்காக உழைத்து தமது வாழ்நாள் முழுவதும் அஞ்சாமையுடன் மக்கள் சேவையாற்றியவர் என்று அஞ்சலை அம்மாள் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை செலுத்தினார். நகைக்கடன் மீதான கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்க வேண்டுமென ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா, என் இயல்பை மீறிய வார்த்தைகள் வருந்துகிறேன் என்று சர்ச்சை வீடியோவுக்கு ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் வாழ்த்து பெற்றனர். தில்லி நிஜாமுதீன் மதராசி முகாமில் தமிழர்களின் குடியிருப்புகள் இன்று முழுவதும் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தாமதமின்றி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுமா என்பது கடந்த சில நாட்களாகவே பேசுபொருளாகவே இருந்த நிலையில் தேமுதிகவுக்கு இப்போது இல்லை, 2026இல் ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று அதிமுக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி அருகே உள்ள நாரைக்கிணறு கிராமத்தை சேர்ந்த 1000 காத்தான் மகன் சுப்பிரமணியன், வயது 61. இவர் பேத்தி உறவு முறையான 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் கடம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அந்த புகாரின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் கவிதா விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுப்பிரமணியனை கைது செய்தனர். உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக திமுக பொதுக்குழுவில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என மதுரையில் ஸ்டாலின் பேசியுள்ளார். கன்னியாகுமரி மேற்கு கடற்கரை பகுதியில் இன்று முதல் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்தது. மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரியில் அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இடைவெளி கூட இல்லாத சூழலில் இப்போதே தேர்தல் வேலையை ஆரம்பிக்கும் வகையில் மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செம்மொழி நாள் முதல் கச்சத்தீவு மீட்பு வரை திமுக பொதுக்குழுவின் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அடங்கி போகவும் மாட்டோம், பிளவுபடவும் மாட்டோம் என்று திமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசிய ஒரு மாணவரின் தந்தை, கல்விக்காக பல உதவிகளை செய்து வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை இளம் காமராஜர் என்று அழைக்கலாம் என பேசினார். அவரது பேச்சுக்கு அந்த அரங்கமே கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. இதனையடுத்து விஜயை காமராஜருடன் ஒப்பிட்டு பேசப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இபிஎஸ்ஐ ஒருமையில் விமர்சித்த ஆதா வர்ஜினாவை கண்டனம் தெரிவித்து நடிகர் பாலாஜி வீடியோ வெளியிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் 2008இல் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் உள்ள நிலையில் சுமார் 18 வருடங்கள் நீடித்த திருமண பந்தம் இருவரும் பரஸ்பரம் தனித்து வாழ்வதாக பதிவிட்டனர். இந்த நிலையில் யாத்ராவின் பள்ளி நிகழ்ச்சியில் தனுஷ், ஐஸ்வர்யா ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது மகனை ஒன்றாக கட்டியணைக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் தனுஷ் அந்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து ப்ரவுட் பேரண்ட்ஸ் என்று பதிவிட்டுள்ளார். அதோடு யாத்ராவின் தாத்தா ரஜினிகாந்தும் எக்ஸ் தளத்தில் அந்த புகைப்படத்தை ஷேர் செய்து ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் கிராஸ்ட் மை லவபிள் கிராண்ட்சன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாத்ரா கண்ணா என்று வாழ்த்தியிருக்கிறார். மழை குறுக்கிட்டதால் தகுதி சுற்று 2 ஆட்டம் தொடங்குவதில் தாமதமாகியுள்ளது. IPL தகுதி சுற்று 2இல் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சுக்கு தேர்வானது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,920 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் இந்த ஆண்டு மார்ச் முதல் மே மாதம் வரையிலான கோடை காலத்தில் வழக்கத்தை விட 97% அதிக மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.